ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். நாம நிறைய நேரங்கள்ல அடுத்தவங்க கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி வரும். அதுலயும் முக்கியமா ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்காலத்து ரிலேட்டடான கேள்விகள் நிறைய கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எப்போ வருவ, நீ இன்னைக்கு என்ன சாப்பிடுவ, நீ என்ன சமைப்ப, இந்த மாதிரியான கேள்விகள். நிகழ்காலத்துல கேள்விகள்னா ஜென்ரலி எல்லாரும் ஈஸியா சொல்லிடுறாங்க. இதுவே ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்காலத்துல கேட்குற கேள்விகள் கஷ்டப்படுறாங்க. ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒருத்தர்கிட்ட கேள்விகள் எப்படி கேட்கறதுன்றதுக்கு ஃபார்முலாவோட நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி தர போறேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா என்னன்னா, செயல்கள் வேர்ப்ஸை கையில எடுத்துக்கங்க. செயல்கள்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய எந்த செயலை பத்தி வேணாலும் நீங்க பேசலாம். வருவது, போவது, சாப்பிடுவது, படிப்பது, எழுதுவது, இந்த மாதிரியான செயல்களுக்கு ஹிந்தி வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். நம்ம கிளாஸ் வீடியோஸ்லயுமே, நம்ம சேனல் வீடியோஸ்லயுமே நீங்க பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, வேர்ப்ஸ்னே தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்குள்ளேயே நிறைய வீடியோஸ் இருக்கும். அதன் மூலமாவே நீங்க நிறைய வேர்ப்ஸ் ஹிந்தியில கத்துக்க முடியும். நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஹிந்தியில என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். அத கூட கத்து வச்சுக்கோங்க. அதுதான் நான் இங்க லெஃப்ட் சைட்ல எழுதியிருக்கிற செயல்கள், வேர்ப்ஸ் அப்படிங்கிறது. அது கூட ஓகே அல்லது ஓகி அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். இதுதான் நம்ம ஃபார்முலா. நம்ம என்ன வேர்ப் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூட ஓகே அல்லது ஓகிய சேர்க்கணும். இது நாம எதிர்காலத்தை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான வார்த்தை. என்னென்ன வார்த்தைங்க சேர்க்க போறோம்? ஓகே, ஓகி. இத தமிழ் மூலமா வாசிக்கிறவங்க இத ஓகேன்னு வாசிச்சிடாதீங்க. ஓகே, ஓகி. ஓகே யாருக்காக யூஸ் பண்ணணும்னா, நீங்க ஒரு ஆண் கிட்ட பேசுறீங்கன்னா ஓகேங்கிற வார்த்தையை சூஸ் பண்ணுங்க. ஒரு பெண் கிட்ட பேசுறீங்கன்னா ஓகிங்கிற வார்த்தையை சூஸ் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஆணா பெண்ணாங்கிறது இந்த இடத்துல முக்கியம் கிடையாது. நீங்க யார பார்த்து அந்த கேள்வியை கேட்க போறீங்க, யார பார்த்து அந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல பேச போறீங்களோ அவங்களுடைய ஜெண்டர் தான் இங்க முக்கியம். அவங்க ஆணா இருந்தா ஓகே, பெண்ணா இருந்தா ஓகி. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. வேர்ப் இருக்க வேண்டிய இடத்துல நான் இப்போ தேக் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கேன். தேக் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு வேர்ப், ஒரு செயல். இந்த செயலோடைய அர்த்தம் பார்ப்பது. தேக் அப்படின்னா பார்ப்பது. பார்க்கிறதுங்கிறது ஒரு செயல் தான் இல்லையா? லெஃப்ட் சைட் பாக்ஸ்ல தேக் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கிட்டேன். நம்ம என்ன வார்த்தை இது கூட சேர்க்கணும்? ஒரு பையனை பார்த்து நம்ம பேசுறோம்னா ஓகே சேர்க்கணும். ஒரு பொண்ணை பார்த்து பேசுறோம்னா ஓகி சேர்க்கணும். ஓகே, ஓகிங்கிறத சேர்க்கணும் அப்படிங்கறத லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து சொல்ல போறோம். தேக் பிளஸ் ஓகே தேக்கோகே, தேக் பிளஸ் ஓகி தேக்கோகி. இதோடைய அர்த்தம் பாப்பா, பார்ப்பாய், இல்ல பாப்பீங்க அப்படிங்கறது அர்த்தம். மரியாதையோடையும் இத சொல்லலாம், மரியாதை இல்லாமையும் இத சொல்லலாம். இப்ப நமக்கு ஒரு முழு சென்டென்ஸும் கிடைக்கல. ஒரு ஃபுல் சென்டென்ஸோட ஒரு போர்ஷன், ஒரு பகுதி மட்டும் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன சேர்த்துக்கணும்? நீ எப்ப இந்த படத்த பாப்ப? நீ எப்ப இந்த ஃபைல்ஸ பாப்ப? எப்ப பாப்பீங்க? இந்த மாதிரி எப்பங்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு புது ஃபுல் சென்டென்ஸா மாறிடும். இதுக்கு தான் இன்னைக்கு நாம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ரெடி ஆயிக்கங்க. முடிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவ எழுதிட்டு இந்த சென்டென்சஸ் எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ எப்ப வருவ? தும் கப் ஆவோகே? தும் கப் ஆவோகே? இப்ப தும் அப்படிங்கிறது நீ, கப்ங்கிறது எப்போ, ஆ பிளஸ் ஓகே சேர்த்திருக்கோமா? ஆங்கிறது வருவது, ஓகேங்கிற வார்த்தையை சேர்க்கணும்னு நம்ம படிச்சிருந்தோம். ஆவோகேன்னு மாறிடுச்சு. தும் கப் ஆவோகே? இதை யார்கிட்ட கேக்குறோம்னா, ஒரு பையனை பார்த்து கேக்குறோம், ஒரு ஆணை பார்த்து கேக்குறோம். இது நாம ஆணா பெண்ணாங்கிறது கிடையாதுங்க. நான் வந்து இப்ப ஒரு பெண், நான் ஒரு ஆணை பார்த்து கேக்குறேன்னா தும் கப் ஆவோகேன்னு தான் கேட்கணும். ஏன்னா இந்த இடத்துல யார பார்த்து கேக்குறேனோ அவங்களுடைய ஜெண்டர் தான் முக்கியம். தும் கப் ஆவோகே? நீ எப்ப வருவ? இதே நான் ஒரு பெண்ணை பார்த்து கேக்குறேன்னா தும் கப் ஆவோகி? தும் கப் ஆவோகி? நீ எப்ப வருவ அப்படின்னு கேட்டாச்சு. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ எப்ப வருவ? நீங்க எப்ப வருவீங்க? அதுக்கும் கூட இதே சென்டென்ஸ் தான். நீக்கான வார்த்தை தும், நீங்கக்கான வார்த்தை ஆப். இந்த வார்த்தையை மட்டும் மாத்துங்க. தும்முக்கு பதிலாக ஆப் கப் ஆவோகே, ஆப் கப் ஆவோகி அப்படின்னும் கேட்டுக்கலாம்.
ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்துருச்சு இந்த சென்டென்ஸ். திரும்பவும் கூட சொல்றேன். வருவது வருவதுங்கிற வார்த்தை வேர்ப் கூட நம்ம ஓகே ஓகிய சேர்த்து ஆவோகே ஆவோகின்னு மாத்தி வச்சுக்கிட்டோம். இதுதான் இப்ப நமக்கு செயல். எப்ப வருவன்னு கேட்கணும். எப்ப வருவீங்க, எப்ப வருவ, இல்ல எப்ப வருவீங்க, ரெண்டுத்துக்குமே இந்த ஆவோகே ஆவோகி தான். ஆண் கிட்ட சொன்னா ஆவோகே, பெண் கிட்ட சொன்னா ஆவோகி. எப்ப வருவேன்னா கப் ஆவோகே, எப்ப வருவீங்கன்னாலும் கப் ஆவோகே தான். இதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அது என்னது? நீ எப்ப வருவ, தும் கப் ஆவோகே, நீங்க எப்ப வருவீங்க, ஆப் கப் ஆவோகே. இதே ஒரு பொண்ணுகிட்ட கேட்டா தும் கப் ஆவோகி, ஆப் கப் ஆவோகி, இந்த மாதிரி மாறும். உங்களுக்கு இந்நேரத்துக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. நீ எங்க போவ, தும் கஹா ஜாவோகே. தும்னா நீ, கஹானா எங்க, ஜாங்கிறது இந்த இடத்துல செயல், வேர்ப். என்ன வேர்ப்? போவது அப்படிங்கிற செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஜா. ஜா கூட என்ன சேர்க்கணும்? ஓகே சேர்க்கணும். நம்ம எழுதி வச்சிருந்தோம் இல்லையா ஃபார்முலா, அதுல இருந்து வந்துருச்சு. தும் கஹா ஜாவோகே, நீ எங்க போவ. தும் கஹா ஜாவோகி, நீ எங்க போவ. சேம் கேள்வி, ஆனா என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஆணை பார்த்து கேட்டோம், செகண்ட் ஒன் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறோம். மூணாவது கேள்வி, நீ பீட்சா சாப்பிடுவியா, தும் பீட்சா खाओगे क्या. வார்த்தை வார்த்தையா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ அப்படிங்கிறதுக்கு தும், பீட்சாக்கு பீட்சாவை எழுதியாச்சு. சாப்பிடுவது அப்படிங்கிற செயலுக்கான ஹிந்தி வார்த்தை கா. சாப்பிடுவாய் அப்படின்னு எதிர்காலத்துக்கு இதை மாத்தணும். அப்ப என்ன செய்யறது? ஓகேவை சேர்க்கணும். காவோகே அப்படின்னா சாப்பிடுவாய். தும் பீட்சா காவோகே, நீ பீட்சா சாப்பிடுவாய். இப்படி நம்ம யார்ட்டையும் பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். நீ பீட்சா சாப்பிடுவ, நீ இட்லி சாப்பிடுவ, அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஒண்ணு என்ன சாப்பிடுவேன்னு கேட்போம், இல்ல பீட்சா சாப்பிடுவியான்னு கேட்போம். நிறைய நேரங்கள்ல ஒரு செகண்ட் பர்சன் கிட்ட நம்ம போய் பேசும்போது கேள்விகளா தான் இருக்கும் ஃபியூச்சர் டென்ஸ்ல. இப்ப சாப்பிடுவ வரையிலும் வந்துருச்சு. தும் பீட்சா காவோகே அப்படின்னா நீ பீட்சா சாப்பிடுவ, சாப்பிடுவியான்னு மாத்தணும். என்ன செய்யலாம்? தும் பீட்சா காவோகே கியா, கியாவை சேர்த்துக்கங்க, வேலை முடிஞ்சிடும். தும் பீட்சா காவோகே கியா, தும் பீட்சா காவோகே கியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எப்போ கால் பண்ணுவ, तुम कब कॉल करोगे, तुम कब कॉल करोगे. तुमனா நீ, எப்போங்கிறதுக்கான வார்த்தை கப், கால் பண்ணுவ கால் கரோகே. இப்ப இந்த சென்டென்ஸை நான் ஒரு பையன்கிட்ட தான் பேசுற மாதிரி இருக்கு, ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி மாத்தணும். என்ன பண்ணலாம்? தும் கப் கால் கரோகின்னு மாத்தணும். தும் கப் கால் கரோகி, கர் பிளஸ் ஓகி. இதுவே மரியாதையா ஒருத்தர்ட்ட கேட்கணும், நீங்க எப்ப கால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன மாத்தணும்? தும்ம எடுத்துருங்க, ஆப் போடுங்க. ஆப் கப் கால் கரோகே, ஆப் கப் கால் கரோகே. நாளைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருச்சுப்ப, கல் கித்னே பஜே உठोगे, கல் கித்னே பஜே உठोगे. கல்னா நாளை, எத்தனை மணிக்குன்னா கித்னே பஜே, கித்னே பஜே. எழுந்திருப்பது அப்படிங்கிற செயல் உட்டு கூட ஓகே சேர்க்கணும், உட்டோகே ஆயிடும். நான் இதை வெறும் ஆண் கிட்ட பேசுற மாதிரி தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பெண் கிட்ட கேட்கணும்னா ஓகி மாத்திக்கங்க, உட்டோகி அப்படின்னு மாறும். கல் கித்னே பஜே உட்டோகே, கல் கித்னே பஜே உட்டோகி. அடுத்தது, வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணுவியா, வேலையை இப்போ ஆரம்பிப்பியா அப்படின்னு கேட்கணும். வேலைக்கான வார்த்தை காம். இப்போங்கிறதுக்கு அப்னு சொல்லலாம், இல்ல அபின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்றது ஷுரூ கர். ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற செயல் நல்லா பாத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்றது, தொடங்குவது அப்படிங்கிற செயல் ஷுரூ கர், ஷுரூ கர். இந்த கர் கூட, ஷுரூ கர் கூட ஓகே சேர்க்கணும். அப்ப என்ன ஆகும்? ஷுரூ கர் பிளஸ் ஓகே, ஷுரூ கரோகே. காம் அப் ஷுரூ கரோகே கியா, வேலை இப்போ ஆரம்பிப்பாயா. काम अब शुरू करोगे क्या, काम अब शुरू करोगे क्या. பொண்ணுகிட்ட கேக்குற மாதிரி இருந்தா கரோகி கியா.
இத மறந்துராதீங்க. இது ஆரம்பிப்பியா? அப்படின்னு கேட்கிற மரியாதையற்ற வார்த்தை மட்டும் கிடையாது. மரியாதையோட பேசுறதுக்கும் இதே வார்த்தைகள் தான். பிராக்டிகல் ஸ்போக்கன் ஹிந்தியில தாராளமா இதே வார்த்தைகள மரியாதையோட பேசுறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். "நீ அடுத்த மாசம் துபாய் போவியா?" அகலே மஹீனே, அடுத்த மாசம் அப்படிங்கிறதுக்கு அகலே மஹீனே தும் நீ துபாய் சலோகே க்யா? துபாய் சலோகே க்யா? போறதுக்கான வார்த்தை நீங்க சல்லுனும் சொல்லலாம், ஜான்னும் சொல்லலாம். சல் பிளஸ் ஓகே, சலோகே, ஜா பிளஸ் ஓகே, ஜாவோகே. நீங்க எத வேணாலும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. அக்லே மஹீனே, அடுத்த மாதம், தும் நீ துபாய் சலோகே க்யா? துபாய் போவியா? அக்லே மஹீனே தும் துபாய் சலோகே க்யா? அடுத்த மாதம் நீ துபாய் போவியா? நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே ஒரு ஆண் கிட்ட கேட்கிற மாதிரியே நான் சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும் அப்படின்னா பெண் கிட்ட கேட்கிற மாதிரி மாத்திக்கலாம். அடுத்த சென்டென்ஸ். "இங்க எத்தன நாள் தங்குவ?" "இதர் கித்னே தின் ரஹோகே?" இங்கங்கிறதுக்கு இதர். இதெல்லாம் நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். இப்போ தமிழ்ல "இங்க எத்தன நாள் தங்குவ? எத்தன நாள் இங்க தங்குவ?" இப்படி நம்ம இங்கே எங்க போட்டாலுமே கரெக்ட் தானேங்க. அதே மாதிரி தான் ஹிந்திலயுமே "கித்னே தின் இதர் ரஹோகே?" "இதர் கித்னே தின் ரஹோகே?" இப்படிலாம் மாத்தி மாத்தி போட்டாலும் பிரச்சனையே கிடையாது. கித்னே தின்னுனா எத்தன நாள், இதர்னா இங்க, ரஹோகே அப்படின்னா தங்குவாய். ரஹ் தான் இங்க இருக்கக்கூடிய வார்த்தை. இங்க இருக்கக்கூடிய வேர்ப் ரஹ் பிளஸ் ஓகே ரஹோகேன்னு மாறி இருக்கு. கித்னே தின் இதர் ரஹோகே? எத்தனை நாள் இங்கு தங்குவாய்? இந்த வேலைய எப்படி செய்வ? ஏ காம் கேசே கரோகே? இந்த வேலைய ஏ காம், இந்த வேலைய ஏ காம் எப்படி, கேசே செய்வது கர்ரு, அது கூட ஓகே சேர்க்கிறோம். கரோகே. ये काम कैसे करोगे? ये काम कैसे करोगे? இந்த வேலைய எப்படி செய்வ? ये काम कैसे करोगे? அடுத்த சென்டென்ஸ். நீ எவ்வளவு செலவு பண்ணுவ? நீ எவ்வளவு செலவு பண்ணுவ? तुम कितना खर्च करोगे? तुम कितना खर्च करोगे? तुम ना நீ, கித்னா ना எவ்வளோ, खर्च அப்படின்னா செலவு. பண்றதுக்கான வார்த்தை இப்பதான் படிச்சோம் கர்ரு. அப்ப அது கூட என்ன சேர்க்க வேண்டி வரும்? ஓகே. தும் கித்னா கர்ச் கரோகே? நீ எவ்வளவு செலவு பண்ணுவாய்? தும் கித்னா கர்ச் கரோகே? கிளையண்ட்டை எப்ப மீட் பண்ணுவ? கிளையண்ட் சே கப் மிலோகே? கிளையண்ட் சே, கிளையண்டிடம், கிளையண்டை, கப் எப்போ, மில், மில்லுனா இங்க சந்திப்பது, மில்லோகே அப்படின்னா சந்திப்பாய். மில்லுனா சந்திப்பதுன்ற அர்த்தமும் இருக்கு, கிடைப்பதுங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல சந்திப்பதுங்கிற அர்த்தத்தை குறிக்குது. கிளைண்ட் சே கப் மிலோகே? கிளையண்ட்டை எப்ப சந்திப்ப? இன்று உணவுக்கு என்ன சமைப்ப? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன சமைப்ப? आज खाने में क्या बनाओगे? आज खाने में क्या बनाओगे? ஆஜ்னா இன்னைக்கு, खाने में அப்படின்னா சாப்பிடுறதுக்கு, क्या बनाओगे அப்படின்னா என்ன சமைப்பாய்? क्याனா என்ன? பனா அப்படிங்கிறது செய்வது, சமைப்பது, செய்வது. இது எல்லாத்துக்கும் பனா யூஸ் பண்ணலாம். பனா பிளஸ் ஓகே बनाओगे. आज खाने में क्या बनाओगे? நீ இந்த வண்டிய எப்போ விப்ப? तुम ये गाड़ी कब बेचोगे? தும்னா நீ, ஏ காடினா இந்த வண்டி இல்லைன்னா இந்த காரு. இந்த காடினா எல்லா வித வண்டிகளையும் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் காரை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. கப்னா எப்பொழுது, விற்பதற்கான வார்த்தை பேச். அப்ப பேச் கூட ஓகே சேர்த்தா பேச்சோகேன்னு மாறிடும். தும் ஏ காடி கப் பேச்சோகே? நீ இந்த வண்டிய எப்போ விப்ப? தும் ஏ காடி கப் பேச்சோகே? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு நாளைக்கு மெயில் அனுப்புவல? இது வந்து ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின். ஒரு செய்வியா, செஞ்சிருவல அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கேள்வி. எனக்குன்னா முஜே, நாளைக்குள்ள அப்படின்னா கல் தக். மெயிலுக்கு மெயில் எழுதியாச்சு. அனுப்புறது அப்படிங்கிறதுக்கு பேஜுங்கிற வார்த்தை இருக்கு. பேஜ் கூட ஓகே சேர்த்தா பேஜோகே. அனுப்புவல அப்படின்னு சொல்றதுக்கு பேஜோகேனா.
मुझे कल तक मेल भेजोगे ना? எனக்கு நாளைக்குள்ள மெயில் அனுப்பிருவதானே? நாளைக்கு பார்ட்டிக்கு எந்த ட்ரெஸ் போடுவ? कल पार्टी में कौन सा ड्रेस पहनोगे? कल ना நாளை, பார்ட்டி மேனா பார்ட்டிக்கு, कौन सा ड्रेस எந்த ட்ரெஸ், பெஹன்னா உடுத்திக் கொள்வது, பெஹனோகே அப்படின்னா உடுத்திக் கொள்வாய். கல் பார்ட்டி மே कौन सा ड्रेस पहनोगे? நாளைக்கு பார்ட்டில என்ன ட்ரெஸ் போடுவ? கல் பார்ட்டி மே कौन सा ड्रेस पहनोगे? ஒரு பொண்ணுகிட்ட கேட்கணும்னா பெஹனோகி, பெஹன் பிளஸ் ஓகி, பெஹனோகி. அடுத்த மாசத்துல இருந்து பணம் சேமிப்பாயா? பணத்தை மிச்சம் பண்ணுவியா? अगले महीने से पैसे बचाओगे क्या? अगले महीने से, अगले महीने அப்படின்னா அடுத்த மாதம், अगले महीने से அப்படின்னா அடுத்த மாதத்துல இருந்து, பைசே, பைசேனா பணம், பைசானும் சொல்லலாம் பைசேனும் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. இந்த சேமிப்பது அப்படிங்கிறதுக்கான இந்த செயலுக்கான வார்த்தை பச்சா. பச்சா பிளஸ் ஓகே என்ன ஆகும்? பச்சா ஓகே. பச்சாவோகேனா சேமிப்பாய். இப்போ இந்த கியா மட்டும் கடைசி வார்த்தை கியா இல்லாம படிச்சு பாருங்க. அக்லே மஹினே சே பைசா பச்சாவோகே. அடுத்த மாசத்துல இருந்து பணத்தை மிச்சம் பண்ணுவ அப்படின்ற ஸ்டேட்மெண்டா இருக்கும். இதுவே சேமிப்பியா, நம்ம மிச்சம் பண்ணுவியா அப்படின்னு கேட்கணும்னா ஒரு கியாவை மட்டும் சேர்த்துக்கங்க. அக்லே மஹினே சே பைசே பச்சாவோகே கியா? அடுத்த மாசத்துல இருந்து பணத்தை மிச்சம் பண்ணுவியா? இப்போ கேள்வியா மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு அழகா ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒருத்தர்கிட்ட நீ எப்போ வருவ? எங்க இருப்ப? எத்தன நாள் இருப்ப? எப்போ கிளம்புவ? இந்த மாதிரியான கேள்விகள் அழகா கேட்ற முடியும். 2டே விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. 1 செயல்கள் தெரியணும். வெர்ப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும். நெறைய வார்த்தைகள் கத்துக்கோங்க. இன்னொன்னு கேள்வி வார்த்தைகள் தெரியணும். எப்போ வருவீங்க? அ எத்தன மணிக்கு வருவீங்க? இந்த மாதிரியான எப்போ, எத்தன மணிக்கு, எப்படி, எங்க இதுக்கான கேள்வி வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரியான சென்டென்சஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல மரியாதையோடவும் சரி, மரியாதை இல்லாமயும் சரி உங்களால கேட்ற முடியும். ஏன்னா 2த்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கிற, இல்ல ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தியில பேசணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.